ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொல்யூஷனோட லெக்சர் 3. பழைய லெக்சர் நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஐடியல் கேஸ்னால் என்ன, நான் ஐடியல் கேஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்த்தோம், கிராஃப் பார்த்தோம், அவங்களோடது ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து அதோட எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்த்தோம், அசியோட்ரோபிக் மிக்சர்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறம் சில கொஷின்ஸ் கொஞ்சம் ஒரு கொஷின் டிஸ்டிலேஷன் மேலே சால்வ் பண்ணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆன் த ஹார்ட் ஆஃப் தி சொல்யூஷன் சாப்டர் விச் இஸ் த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஸோ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் இருக்க ஒரு 2 டைப் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெக்சரில். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கோட லெக்சரை. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னதுன்னா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன. ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா? இதில் என்ன ஆகுனா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒன்லி எது மேலே டிபெண்ட் ஆகும்னா நம்பர் ஆஃப் சொல்யூட் பார்ட்டிகல்ஸ் பர் யூனிட் வால்யூம். மீன்ஸ் எவ்வளோ வந்து சொல்யூட் இருக்குது, அந்த நான் வாலடைல் சொல்யூட் இருக்குது பார்த்திங்களா, எவ்வளோ அந்த சொல்யூட் வந்து அதுக்குள்ளே ப்ரெசென்ட்டாக இருக்கும் அது மேலே தான் டிபெண்ட் ஆகும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த நேச்சர். மீன்ஸ் எந்த சொல்யூட் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அது மேலே டிபெண்ட் ஆகாது, எவ்வளோ போட்டிருக்கீங்க இருக்குது பார்த்தீங்களா அது மேலே தான் டிபெண்ட் ஆகும். அதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு இது இருக்குது, கண்டெய்னர் இருக்குது. ஓகேங்களா? வார கண்டெய்னர் வந்துச்சு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து தண்ணி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இதில் வந்து சொல்யூட் வந்து எந்த சொல்யூட் ஆட் பண்ணுறோம், லைக் NaCl ஆட் பண்ணுறோமா இல்லை குளுக்கோஸ் ஆட் பண்ணுறோமா அது மேலே டிபெண்ட் ஆகாமல் எவ்வளோ NaCl போட்டிருக்கோம் எவ்வளோ குளுக்கோஸ் போட்டிருக்கோன்னு அந்த ப்ராப்பர்ட்டி மேலே டிபெண்ட் ஆச்சுன்னா அதுதான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிளுக்கு 0.1 மோல் ஆஃப் NaCl போட்டாலும் அதே ப்ராப்பர்ட்டி அதே வேரியேஷன் தான் காட்டும். அதே 0.1 மோல் ஆஃப் C6H12O6 போட்டாலும் அதே வேரியேஷன் தான் காட்டும். ரெண்டுமே சேம் தான் இருக்கும் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸில். ஓகே சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்கலாம் என்னென்ன காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, டைப்ஸ் என்னென்னு. அப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். சரிங்களா? செகண்ட் பார்த்தீங்கன்னா elevation in boiling point. தேர்ட் பார்த்தீங்கன்னா depression in freezing point. அதுக்கப்புறம் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா osmotic pressure. ஓகேங்களா? ஸோ இது 4 இருக்குது. ஸோ இந்த லெக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரும் அதுக்கப்புறம் இந்த எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த பேர் வச்சு கண்டுபிடிக்கலாம் என்னென்னு இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்ல போகுதுன்னு. ஃபர்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ், எதுக்கும் ரிலேட்டிவில் வந்து எதுவும் நடக்க போகுது. அது என்ன நடக்க போகுது, லோவரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். மீன்ஸ் வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகும் யாருக்கு, ரிலேட்டிவில். ஓகேங்களா? நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வேப்பர் ப்ரெஷரோட டாப்பிக்கில் ஒரு பாயிண்ட் பார்த்துப்போம். அது என்னது, அடிஷன் ஆஃப் நான் வாலடைல் சொல்யூட். கரெக்டு தானே? ஸோ ஆடிங் நான் வாலடைல் சொல்யூட், அதை வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் கம்மியாயிரும். ஓகேங்களா? அது எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். லைக் ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து சர்ஃபேஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ் இருந்து இடையில வந்து சொல்யூட் போட்டோடனே இந்த மாதிரி சின்ன மாலிகுல்ஸ் வந்துடும். இப்படி இப்படி இப்படி. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து இந்த ஃபுல் டெண்டன்சி இருந்துச்சு வேப்பராக மாறுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் டெண்டன்சி இல்லை, சில இதை வந்து நான் வாலடைல் சொல்யூட் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஸோ
அந்தளவு கம்மியாயிடுச்சு அந்த வேப்பரைஸ் ஆகிற இது எபிலிட்டி. ஸோ அதுதான் கண்டிஷன் ஆகுது இங்கே. அப்போ என்ன ஆகுது, லோவர் ஆகுது. எதுக்கு ரிலேட்டிவில், ஒரிஜினல் சொல்யூஷனுக்கு ரிலேட்டிவில் வேப்பர் ப்ரெஷர் கம்மியாகுது பார்த்தீங்களா, அதுதான் ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எவ்வளோ கம்மியாகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அதுவும் இருக்கும்ல. ஸோ அது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா. இப்போது நம்ம அசியூம் பண்ணுறோம். சரிங்களா, என்ன அசியூம் பண்ணுறோம், ஏ வந்து சால்வெண்ட். சரிங்களா, நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி வந்து சொல்யூட். ஓகேங்களா. பிஏ வந்து P0A வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பியூர் சால்வெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் வந்து வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் சொல்யூஷன். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரியும். இப்போது இங்கே வந்து என்ன இருக்குது, P0A இருக்குது, இங்கே என்ன இருக்குது, PS இருக்குது. ஏன்னா சொல்யூட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் சொல்யூஷனோட அது வேப்பர் ப்ரெஷர். இப்போது இங்கே கம்மியாகிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், P0A வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் இங்கே நம்மளுக்கு சொல்ல முடியும். ஓகேங்களா. ஸோ இஃப் P0A இது வந்து இது இருக்குன்னா அண்ட் நம்ம ரவுலர்ஸில் யூஸ் பண்ணால் PS இஸ் ஈக்குவல் டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A ப்ளஸ் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் B. கரெக்டாக. ஆனால் நம்ம இதுதான் ஜீரோ ஆகிடுச்சு, ஏன்னா இது நான் வாலட்டைல். ஸோ வாலட்டைல் ஆகாது, ஸோ அதுக்கு ப்ரெஷரே க்ரியேட் ஆகாது. அப்போ அது ஜீரோ. அப்போ பார்ஷியல் சொல்யூஷனோடது என்னது, P0A psi A. ஓகேங்களா. இப்போது இது வந்து சொல்யூஷனோடது, லைக் இது வந்து சொல்யூஷனோடது. அதுக்கப்புறம் இது வந்து டோட்டல் இனிஷியலாக இருந்தது. அப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குது அது கண்டுபிடிக்கலாம். ஸோ லோரிங் இன் ப்ரெஷர் அது எவ்வளோ, அது பார்த்திங்கன்னா சொல்யூஷன்லேருந்து PAலேருந்து P0Aலேருந்து PS. ஓகேங்களா. டோட்டலாக ஃபஸ்ட்டு PA இருந்துச்சு, இப்போ வந்து PSஆக மாறிடுச்சு, கம்மியாக இருக்குல்ல. ஸோ இது ரெண்டுக்களுக்கு டிஃப்ரென்ஸ் தானே எவ்வளோ கம்மியாச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அது எப்படி எழுதலாம், P0A மைனஸ் P0A XA psi A. ஓகேங்களா. P0A காமனாக எடுத்துட்டேன். இப்போது 1 மைனஸ் psi A. இப்போ பார்த்தீங்கன்னா P0A இன்ட்டு psi B. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், சொல்யூட் மேலே டிபெண்ட் ஆகுது, வெறும் எவ்வளோ சொல்யூட் இருக்குது அது மேலே டிபெண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் லோரிங் கேட். இது வந்து நம்ம லோரிங் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்மளுக்கு என்ன வேணும், ரிலேட்டிவ். எதுக்கு ரிலேட்டிவாக, P0Aக்கு ரிலேட்டிவாக. ஸோ அதுக்கு நம்ம என்ன எழுதலாம்னா, டெல்டா P எவ்வளோ இருந்துச்சு, டெல்டா P தான் கண்டுபிடிச்சோம். அது டெல்டா P வந்து எவ்வளோ இருந்துச்சு, P0A psi B. கரெக்டாக. இப்போது டெல்டா P என்னது, P0A மைனஸ் P0S இஸ் ஈக்குவல் டு P0A இன்ட்டு psi B. இப்போது இந்த இதை வந்து டிவைடு பண்ணோன்னா P0A PS அப்பான் P0A இஸ் ஈக்குவல் டு psi B. ஓகே. ஸோ இந்த ஃபார்ம் இது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ரிலேட்டிவாக இருக்குது, ஒரிஜினலுக்கு ரிலேட்டிவாக வந்துருச்சா. மேலே இருக்க டேர்மோட வேரியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு கீழே இருக்க டினாமினேட்டர். இது என்னது, ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் எதோடது, வேப்பர் ப்ரெஷரோட ரிலேட்டிவ் லோரிங். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேங்களா. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷரோட ஃபார்முலா. ஓகேங்களா. இதுதான் ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஃபார்முலா. இப்போ இந்த psi B நம்ம என்ன எழுதலாம் சொன்னீங்கன்னா, மோல் ஃப்ராக்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் மோல், P0A மைனஸ் PS அப்பான் P0A இஸ் ஈக்குவல் டு N ஆஃப் B அப்பான் மோல்ஸ் ஆஃப் A ப்ளஸ் மோல்ஸ் ஆஃப் B. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் டைல்யூட் சொல்யூஷன் மேலே தான் பார்ப்போம். ஓகேங்களா. டைல்யூட் சொல்யூஷன்னா அதில் சொல்யூட் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருப்போம். சொல்யூட் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணியிருந்தால் இந்த
NA ப்ளஸ் NB இருக்குங்க பார்த்தீங்களா, இது வந்து அப்ராக்சிமேட்லி NAக்கு ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 100 மாலிகூல்ஸ் நான் வச்சுருக்கேன் சரிங்களா சொல்யூட்குள்ளே. அதுக்கப்புறம் அதில் வந்து வெறும் நான் ஒரு மாலிகூல் மட்டும்தான் நான் NBயோட ஆட் பண்ணுறேன். இஃப் அப்படி ஆச்சுன்னா இப்போ 100 + 1 எவ்வளோ இருக்கும்? அப்ராக்சிமேட்லி 100க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் NA + NB அப்ராக்சிமேட்லி NAவாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த டைம் நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன எழுதலாம்னா P0 of A minus PS upon P0 of A is equal to NB upon NA. ஓகேங்களா, இது வந்து இன்னொரு ஈக்குவேஷனோட ஃபார்ம். ஓகே, இதுக்கப்புறம் இதுலேருந்து இன்னொரு ஃபார்ம் கொண்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ அது எப்படின்னு நான் சொல்கிறேன். லைக் இப்போது என்ன பண்ணுறோம், இதை வந்து டோட்டலாகவே ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம் சரிங்களா. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும், இப்போ வெயிட் பண்ணிங்க, இது வந்து கொஞ்சம் எதுக்குன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஆன் டைல்யூஷன் ஆர் டியூரிங் டைல்யூஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்னாகும், P0A upon P0A minus PS கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு NA upon NB. ரெண்டு பக்கமும் இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை இப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் எடுக்கலாம். இஃப் ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகும், P0A upon P0A minus PS is equal to N of A plus N of B upon N of B. ஓகேங்களா, இப்போது இதை வந்து எப்படி டிவைட் பண்ணி ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். லைக் P0A upon P0A minus PS is equal to N of A upon NB plus 1. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் கீழே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம், டூப்ளிகேட். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சா. இப்போது என்ன பண்ணலான்னா இந்த மைனஸ் ப்ளஸ் ஒன்னா இந்த பக்கம் கொண்டு போகலாம். ஓகேங்களா, அப்போ என்ன எழுதலாம்னா P0A upon P0A minus PS minus 1 is equal to NA upon NB. கரெக்டா, NA upon NB. இப்போது இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன எழுதலாம், PS upon P0A minus PS is equal to N of A upon N of B. ஸோ இதோட தேர்ட் ஃபார்ம். ஓகேங்களா, ஸோ டோட்டலாக நம்ம 3 ஃபார்ம் பார்த்துருக்கோம். இந்த ஒரு ரிலேட்டிவ் லோயிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் வருது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நார்மலாக கண்டுபிடிச்சது ரிலேட்டிவ் லோயிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர். அந்த டைம் என்னாகும், டைல்யூஷன் கன்சிடர் பண்ணாமல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் டைல்யூஷன் ரொம்ப இருந்துச்சுன்னா இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜஸ்ட் மாடிஃபிகேஷன் அந்த இதோடுது. லைக் இஃப் உனக்கு வந்து அந்த ஃபார்ம்லாம் தெரியலன்னு இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த டைமுக்கு டைல்யூஷன் கன்சிடர் பண்ணாமல் தான் இது இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கொஷினுக்கு ஜம்ப் பண்ணலாம். ஓகேங்களா, கொஷின் என்ன கொடுத்துருக்குன்னா, வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் an aqueous solution is 1. கண்டுபிடிக்கணும். Well, calculate the vapor pressure of aqueous solution of 1 molar glucose at 100 degrees Celsius. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 molar glucose. கரெக்டாக, இதுக்கு என்ன மீனிங், 1 mole of glucose in 1000 gram of
வாட்டர். கரெக்டாக? இப்போது நம்ம வந்து சொல்யூட்டோட இதோட மோல்ஸ் நமக்கு தெரியும் இங்கே. ஓகேங்களா? இதோட சொல்யூட்டோட மோல்ஸ் தெரியும், சால்வெண்ட்டோட தெரியாது, கண்டுபிடிச்சிடலாம். ஸோ n of b, சாரி சால்வெண்ட்டுக்கு a எடுத்துருக்கோம்ல. ஸோ n of a is equal to 1000 upon 18 which is 55.5 moles. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபார்முலா என்னது? P0A minus PS upon PS is equal, PS is equal to NB upon NA. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா P0 எவ்வளோ நம்மளுக்கு வந்து தெரியும். அக்வஸ் சொல்யூஷன் வந்து எந்த இதில் வந்து போய் வேப்பர் ஃபார்ம் ஆகும், லைக் அரவுண்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ் வந்து அக்வஸ் சொல்யூஷன் மீன்ஸ் தண்ணி வந்து எந்த இதில் இருக்கும், அது வந்து அரவுண்ட் 1 ATM இருக்குமா? ஏன்னா பாயில் ஆகும் பார்த்தீங்களா 1 ATM. ஸோ 1 ATM வந்து என்ன எழுதலாம்? 760 mm of Hg, எப்படி வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போது 760 mm of Hg. அப்போது P0A எவ்வளோ? வாட்டரோட 100 டிகிரி செல்சியஸில் வேப்பர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்? 760 mm of Hg. இப்போது 760 மைனஸ் பிஎஸ் அப்பான் பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு NB எவ்வளோ? 1 அப்பான் 55.5. இப்போ இந்த புக் கல்குலேட் ஆகும். 760 into 55.5 minus 55.5 PS is equal to PS. இந்த பக்கம் போச்சுன்னா இப்போ என்ன எழுதலாம்? 760 into 55.5 is equal to 56.5 PS. ஸோ PS ஒரு வேல்யூ எவ்வளோ? 760 into 55.5 upon 56.5. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து PS வந்து அப்ராக்சிமேட்லி 746 வரும் mm of Hg. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷனுக்கு இப்படி சால்வ் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஷின் 18 கிராம் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம ஆட் பண்ணுறோம் 178.2 கிராம் ஆஃப் இதில். ஸோ அந்த டைம் வந்து வாட்டர் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்கும்னு கேட்குறாங்க. தார்டில் கேட்குறாங்க. மீன்ஸ் mm of Hg 1 mm of Hg வந்து 1 டார்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 760 mm of Hg வந்து 760 டார்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்ம எப்படி பண்ணலான்னா 18 கிராம் ஆஃப் C6H12O6 ஆட் பண்ணுறாங்க. அப்போ மோல்ஸ் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு தெரியும். குளுக்கோஸோட மாலிகுலர் வெயிட் வந்து 180. அப்போது மோல்ஸ் ஆஃப் B வந்து பார்த்தீங்கன்னா 18 upon 180 which is equal to 0.1 mole. வாட்டர் வந்து 178.2 கிராம் வைக்கிறாங்க. ஸோ அதோட மோல் வந்து பார்த்தீங்கன்னா 178.2 upon எவ்வளோ? 18. ஸோ இது வந்து ரஃப்லி அரவுண்ட் 10 மோல்ஸ் போகும். 9.9 மோல்ஸ். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக இருக்கும். ஸோ நம்ம அப்ராக்சிமேஷன் போட்டாலும் அந்தளவுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 100 டிகிரியா? ஸோ 100 டிகிரினா அதோட வேப்பர் ப்ரெஷர் வாட்டரோட எவ்வளோ இருந்திருக்கும்? 760 டார். அப்போது P0A minus PS upon PS is equal to NB upon NA. கரெக்டாக? ஸோ NB என்ன எழுதலாம்? P0A வந்து 760 minus PS upon PS is equal to 0.1 upon 9.9. இப்போது இதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி விட்ருவோம். 760 into 9.9
minus 9.9 PS is equal to 0.1 PS. ஓகேங்களா, இது பக்கம் ஆட் ஆச்சுன்னா 10 PS is equal to 760 into 9.9. ஸோ இங்கேருந்து என்ன ஆகும், PS is equal to 76.76 into 9.9 டார். ஓகேங்களா, இதுதான் இதோட வேல்யூ. இதுதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கிரிட்டிக்கல் திங்கிங் கொஷின்ஸ்குள்ளே போகலாம். ஓகேங்களா, ஆனால் இதுதான் ஓரளவுக்கு பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். ஸோ எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட்னா என்ன? ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு பாய்லிங் பாயிண்ட்னா என்னன்னு தெரியணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அட் விச் liquid and vapor phase of a substance are in dynamic equilibrium. ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா H2O லிக்விட் வந்து H2O கேஸ் கூட ஈக்குவிலியமாக இருக்குமா அட் பாய்லிங் பாயிண்ட், நம்ம நார்மலாக சொல்கிறேன். ஸோ அதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாய்லிங் பாயிண்ட். இப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்குது, சரிங்களா? இது ஒரு பியூர் சால்வெண்ட் இருக்குது. இங்கே ஒரு பியூர் சால்வெண்ட்டோட, ஓகேங்களா? இதில் பியூர் சால்வெண்ட் இருக்குது, இதில் வந்து பியூர் சால்வெண்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பியூர் சால்வெண்ட் இருக்குது, அதில் வந்து நான் நான் வாலடைல் சொல்யூட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஆட் பண்ணோன்னே இங்கே கொஞ்சம் நான் வாலடைல் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு என்ன ரிலேட்டிவ் லோரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் என்ன பார்த்தோம், அது வந்து வேப்பர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு விடாது. இப்போ வேப்பர்ஸ் ஃபார்ம் பண்ண விடலைன்னா கொஞ்சமாக அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் எங்கே பாயில் பண்ணுமோ அந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகாது, கொஞ்சம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி விட்ரும். அந்த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் தான் நம்ம எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சொல்யூட் என்ன பண்ணுது, பாயில் ஆகவே விட மாட்டேங்குது அந்த பியூர் சொல்யூஷனை. ஸோ அது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுது. அதனால அந்த சொல்யூஷனோட பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். எலிவேஷன் என்ன, கொஞ்சம் ஏறுறது. இதில் பாய்லிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து TB0ன்னு வச்சா இது வந்து TB. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, டெல்டா TB எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு, TB மைனஸ் TB0. ஓகேங்களா, ஸோ இதுதான் சேஞ்ச் இன் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இப்போ பர்டிகுலர் ஒரு ப்ரெஷர் P0ல வந்து ஒரு சொல்யூட் வந்து சால்வெண்ட்டாக மாறுறதா இருந்துச்சுன்னா, மீன்ஸ் இது வேப்பராக மாறிட்டு இருந்துச்சுன்னா, லைக் பார்த்தீங்கன்னா இப்படி இது மாறிட்டு இருந்துச்சா, இது வந்து பியூர் இருக்கும்போது அதே இன்பியூர் ஆட் பண்ணோடனே அந்த நான் வாலடைல் ஆட் பண்ணோடனே இப்படி ஷிஃப்ட் ஆகிடுச்சு கொஞ்சம் பி. லைக் இது வந்து ஃபஸ்ட்டு T0 இருந்துச்சு, TB0 இருந்துச்சு, இப்போ இது TB ஆயிடுச்சு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை தான் டெல்டா TB தான் எலிவேஷன் இன் பாய்லிங் பாயிண்ட். ஓகேங்களா, இப்போது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, டெல்டா TB வந்து proportional to molarity of the solution. இப்போ இந்த proportionality constant எடுக்கணும்னா டெல்டா TB is equal to KB into M. இப்போது இந்த KB என்னது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த KB என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மோலல் எலிவேஷன் கான்ஸ்டன்ட். or boiling point elevation constant.
ஆர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இதில் எழுதலாம். இது நெக்ஸ்ட்டு இஃப் மொலாரிட்டி என்ன எழுதலாம், டெல்டா டிவி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு என்பி அப்பான் வெயிட் இன் கிலோகிராம் சால்வெண்ட் வருது. ஓகேங்களா, வெயிட் ஆஃப் ஏ. ஓகேங்களா. ஸோ இதுதான் இஃப் உங்களுக்கு வந்து டிரெக்ட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து இது மேலே அரவுண்ட் ஆகும், இதுக்கு அரவுண்ட் தான் சுற்றிட்டு இருக்கும். லைக் டெல்டா டிவி இஸ் ஈக்குவல் டு இது. ஆனால் சில டைம் வந்து கேபியும் கொடுக்காம அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கேட்கலாம். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா கேபி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கேபி இஸ் ஈக்குவல் டு ஆர் டிபி நாட் ஸ்கொயர் அப்பான் 1000 இன்ட்டு delta heat of vaporization, delta enthalpy of vaporization. ஓகேவா. ஸோ இதுதான் கேபி கண்டுபிடிக்கிறதுதான் ஃபார்முலா. மேக்ஸிமம் இது மேலே போக மாட்டாங்க. மேக்ஸிமம் இந்த டெல்டா டிவி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு மொலாலிட்டியில் தான் இருக்கும். சரிங்க, மொலாலிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட் கான்செப்ட்டு. லைக் இந்த மாதிரி எலிவேட் மீன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. ஏன்னா நம்ம நான் வோல்டேஜ் ஆட் பண்ணனால அதை பாயில் பண்ண விட மாட்டேங்குது அந்த சொல்யூஷன். ஸோ அதுதான் இது மேலே வருது. நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி வந்து சால்வ் ஆகும். ஓகேங்களா. ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கேபியோட யூனிட் சொல்லவே மறந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கேபியோட யூனிட் ஆஃப் கேபி அது பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மோலால் இன்வர்ஸ், இல்லைன்னா கிலோகிராம் கேஜி மோல் இன்வர்ஸ், இதோட யூனிட். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின்ஸில் ஜம்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 2 கொஷின் இருக்குது, சால்வ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் லெக்சரில் அதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட் ரிமைனிங் 2 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொஷின், பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் அட் 750 ml of HG இஸ் இவ்வளோ. ஓகேங்களா. நம்ம எவ்வளோ சுக்ரோஸ் ஆட் பண்ணால் 500 grams ஆஃப் வாட்டரில் அது வந்து 100க்கு பாயில் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து TB0 கொடுத்துருக்காங்க 99.63, TB வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். அப்போ டெல்டா டிபி எவ்வளோ, விச் இஸ் ஈக்குவல் டு 37. ஓகேங்களா. இப்போது டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான், எவ்வளோ சுக்ரோஸ் ஆட் பண்ணோம் இன் 500 grams ஆஃப் வாட்டரில். கரெக்டாக. ஸோ சுக்ரோஸோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ, மாலிகுலர் வெயிட் ஆஃப் பி சுக்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 342 grams இருக்கும். அதே மோல்ஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளோ இருக்குது, மோல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம பார்த்தோன்னா மோல்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு வெயிட் ஆஃப் வாட்டர் தான் எழுதுவோம். ஸோ வெயிட் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 500 grams. இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன ஃபார்முலா எழுதுவோமா, டெல்டா டிபி இஸ் ஈக்குவல் டு கேபி இன்ட்டு மோல்ஸ் ஆஃப் பி அப்பான் வெயிட் ஆஃப் ஏ இன்ட்டு 1000 எதுக்கு பண்ணோம், ஏன்னா கீழே வந்து கிலோகிராமில் இருக்கும், நம்மளுக்கு வந்து WA வந்து கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு 1000 மல்டிப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா மேக்ஸிமம் அக்யூஸ் சொல்யூஷனுக்கு வந்து நம்மளுக்கு போட ஞாபகம் வந்துடும். அது பார்த்திங்கன்னா 0.52. ஓகேங்களா, வேல்யூ வாட்டருக்கு. ஸோ அது கொஞ்சம் ஞாபகம் வச்சா நல்லாயிருக்கும். ஸோ டெல்டா டிபி பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துருக்கு, 0.37 இஸ் ஈக்குவல் டு 0.52 இன்ட்டு வெயிட் கண்டுபிடிக்கணும் அப்பான் 342 இன்ட்டு 500 இன்ட்டு 1000. ஓகேங்களா. இது 2 டைம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 171. இப்போ நீங்கள் இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்கன்னா வெயிட் ஆஃப் சொல்யூட் வந்து அரவுண்ட் 121.6 grams கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இது இந்த அமௌண்ட் ஆஃப் சுக்ரோஸ் ஆட் பண்ணால் தான் அந்த எலிவேஷன் பாய்லிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 99.63லேருந்து 100க்கு வந்துடும். ஓகேங்களா. இந்த லெக்சருக்கு இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ ஃபார் த